மனசு ஏன் இவ்வளோ பாரமா இருக்கு? யார்கிட்டயா சொல்லி அழணும் போல இருக்க. ச்சே, கார்த்திகோட வாழ்க்கை இப்படி ஆகும்ட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் கைமீறி போயாச்சு. இனிமே இதை பத்தி பேசி என்ன பண்ண, நினைச்சு என்ன பண்ண? இனி ஒன்றும் சரி பண்ண முடியாது. பூமாரியா இப்படி பண்ணா? அவளை நான் பார்த்தவரை ரொம்ப நல்ல பொண்ணு தானே. அவ எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சா? ஒருவேளை அவ பொய் சொல்லலையோ? அவ உண்மைதான் சொல்றாளோ? அவ பேச்ச நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கணுமோ? அவ படிக்கலங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சு ஷாக்கான மாதிரி தானே அவளுக்கும் நீ படிச்சிருக்கன்னு சொல்லல ஷாக்கா இருந்துச்சு. அவ என்கிட்ட வந்து பேச வரையில நான் ஒரு வார்த்தை கூட அவளை பேச விடாம பண்ணிட்டனோ? சா, தப்பு பண்ணிட்டனோ? பூமாரியை நான் அந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்க. அவ என் பேச்சுக்கு மறு பேச்சு ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. என்ன நானும் ஆமா அத்தை, சரி அத்தைன்னு தானே சொல்லுவா. அப்படி ஒருத்தி இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டிப்பா செஞ்சு இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இது எப்படினாலும் பாதிப்பை ஏற்படுத்தணும் அவளுக்கு தெரிஞ்சுதானே இருக்கும். அப்படி இருந்து எப்படி அவ போய் சொல்லியிருப்பா? ஒருவேளை இது அவன் மேல உள்ள தப்பே இல்லையோ? அவங்க வீட்டில் யாராச்சும் போய் சொல்லியிருப்பாங்களோ? இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ? அவளை நான் பேச விடாம பண்ணிட்டேனே, என் மேலதான் தப்பு இருக்குன்னு நினைக்கேன். சே, ஆத்திரத்துல என் புத்தி எங்க போச்சுன்னே தெரியலையே. அவளுக்கு நான் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அவ பக்கம் இருக்க உண்மையை சொல்றதுக்கு. அச்சா, தேவையில்லாம கோவப்பட்டு அவளை வீட்டு விட்டு துரத்திட்டனோ? படிக்கலன்னா என்ன, நான்லாம் என்ன படிச்சுட்டா கல்யாணம் பண்ண நல்ல வாழ்க்கை நடத்தல? படிப்பு வாழ்க்கைக்கு முக்கியம்தான் இல்லைன்கல. அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக படிக்காம இருந்திருக்கா. இதையே நம்ம பெருசுப்படுத்தி ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டோம்? நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு நாளைக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு நிலைமைனா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவ பக்கம் தானே நிப்போம். அதே மாதிரி நான் பூமாரி பக்கம் நின்று தானே இருக்கணும். அவ பக்கம் உள்ள நியாயத்தை கேட்டு தானே இருக்கணும். நான் எப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டனோ? தப்பு. நான் நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு தான். அவ மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கு, அவ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால. ஆனா என்ன நடந்துச்சுங்கிறத நான் கொஞ்சமாவது அவளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் கேட்கறதுக்கு. பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அம்மா அம்மா அம்மா, உங்களை தானே? சாரி கார்த்திக், ஏதோ ஒரு நினைவுல இருந்துட்டேன். என்னாச்சு? ஏதாவது வேணுமா? ஒன்னும் இல்ல, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்ட்டான். என்னாச்சு கார்த்திக்? நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் முடிவெடுத்திருக்கானா? ஒருவேளை பூமாரியை திருப்பியும் சேர்க்கலான்ட்டு முடிவெடுத்திருக்கானோ? அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு மாசம் அவனும் அவளை கிட்டத்திலே வச்சு பார்த்துருக்கான்ல, அதனால கண்டிப்பா அவளை கைவிட மாட்டான். அவன் மேல இருக்க லவ் இருக்க தானே செய்யும். அதான் என்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லு கார்த்திக், என்ன? அம்மா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், நீங்க அதுக்கு ஒத்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுடா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். இந்தாங்கம்மா, இத பாருங்க. என்னடா இது? அதான் இந்த வீட்டுக்கு போலியா ஒருத்தி வந்தாள்ல, அவளை விவாகரத்து பண்றதுக்கு விவாகரத்து நோட்டீஸ். டேய் கார்த்திக், என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாமா, இனிமே என் வாழ்க்கையில அவ தேவைப்பட மாட்டா, எதுக்கு தேவையில்லாம வச்சுக்கிட்டு, அதான் விவாகரத்து பண்ணி அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு கார்த்திக், சும்மா இரு. நானும் நீ பூமாரியை மன்னிச்சு ஏத்துக்கிடுவேன்னு பார்த்தோம்னா நீ என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நோட்டீஸை தூக்கிட்டு வந்து நிக்கிற. இங்க பாருடா, இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது பாத்துக்கோ. அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, அவளை போய் வாழ்க்கையில சேர்த்துட்டு இருக்க சொல்றீங்க? ஏண்டா, அவ படிக்கலன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அவ பொய் சொன்னாலா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாதேடா. என்ன நடந்துச்சுன்னு முறைய விசாரிக்காம இந்த மாதிரி பண்ண முடியாது. பூமாரியை மன்னிச்சு ஏத்துக்கிடுவேன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு நோட்டீஸ் தூக்கிட்டு வந்து நிக்கிற. இங்க பாரு கார்த்திக், நீ பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. இல்லம்மா, என்னால முடியாது. நீங்க தயவு செஞ்சு இந்த நோட்டீஸ் அவ வீட்டுக்கு அனுப்புங்க. டேய் கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோடா. புரிஞ்செல்லாம் நடந்துக்கிட முடியாது, இதான் ஃபைனல். தேவையில்லாம இத பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேணாம். நம்ம பவித்ரா வேற இருக்காடா. உன் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு மாப்பிள்ள வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பூமாரி வேணாம். இனிமே என் லைஃப்ல பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ என் முன்னாடியே வரக்கூடாது. அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவளை பத்தின பேச்சு எதையுமே இந்த வீட்டுல இனிமே பேச வேணாம். முட்டாளாடா நீ. நானும் இப்பதான் உட்காந்து பூமாரியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவ ஏதாச்சும் ஒரு வார்த்தை நம்மளை எதிர்த்து பேசியிருக்கா? அப்படி இருக்கிறவ எப்படிடா பொய் சொல்லியிருப்பா? அவ கண்டிப்பா பொய்யெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாடா. நம்ம என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். அம்மா, நீங்க வேணா நம்புங்க. அவ சும்மா அமைதியா இருந்துகிட்டு எல்லா வேலையும் நடத்திருக்கா. அது நமக்கு தெரியாம இருக்கு. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி போனா வீட்டுக்கு? அந்த ஃப்ராட போய் நம்பிட்டு இருக்கீங்க. கார்த்திக், அவசரத்துல வார்த்தையெல்லாம் இப்படி விட்டுட்டு இருக்காத. பூமாரி மேல உண்மையிலே தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நோட்டீஸ் நீ அவளுக்கு அனுப்பணும். அம்மா, இனிமே அவ மேல தப்பு இருந்தா என்ன, தப்பு இல்லாட்டி என்ன, ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பத்தின கவலை எதுவுமே கிடையாது. என் லைஃப்ல அவ வேணாம், அவ்வளவுதான். நான் தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன். நீங்க தான் குழம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ பண்ணது தப்பா இல்லையா?
நம்ம படிச்ச பொண்ணு தான் கேட்டு போனோம். அவ ஒரு சொட்டு கூட படிக்காம எதுக்கு படிச்சேங்கிறத போய் சொல்லணும். நம்ம வீட்டுல சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துதானே அவ ஓகேன்னு சொல்லியிருக்கா. அப்படிதாண்டா நானும் முதல்ல பூமாரி மேல நினைச்சேன். ஆனா இப்பதாண்டா எனக்கு புரியுது அப்படி எதுவும் இருக்காதுன்ட்டு. ஆமா, நான் சொல்றதுதான் உண்மை. அவ ஒரு ஃப்ராடு, அவ ஃபேமிலி ஒரு ஃப்ராடு. இனிமே என்னோட லைஃப்ல அவ தேவை கிடையாது. இந்த நோட்டீஸை ஒழுங்கா அனுப்புங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி வீட்டுல கொண்டு வராதீங்க. இவன் வேற இப்படி சொல்லிட்டு போறானே. சா, பூமாரியை மன்னிச்சு ஏத்துக்கிடுவான்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, நானே பிரச்சனையை பெருசுப்படுத்திட்டேன் போலயே. நான் பூமாரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போய் தான் அவ எல்லா உண்மையும் இவன்கிட்ட சொல்லியிருக்கா. இல்லைன்னா கூட சொல்லியிருக்க மாட்டாள. அவன் மேலே என்ன தப்பு இருக்கு ரைட் இருக்குன்னு தெரியாம நான் தான் முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன். இப்போ இவன் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. இந்த பிரச்சனையை என்னால் மட்டும் எப்படி சரி பண்ண முடியும்? சா, பாவம் பூமாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா அவள் வீட்டில். அவள் நிலைமையில இருந்து நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே. இன்னைக்கு தான் எனக்கு அந்த யோசனையே வந்திருக்கு. ஒருத்தி ஒரு மாசத்துலயே கல்யாணம் வேணாம் ஒன்று வேணான்னு வீட்டில் போய் இருக்கானா, அப்போ அவள் மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கோம். அவள் உண்மையிலேயே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணவளா இருந்தா என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாள்ல. நான் கல்யாணம் பண்ணி வந்தாச்சு, இனிமே போக முடியாதுன்னு சொல்லியிருப்பா. அவள் எதுக்கு அவள் வீட்டில் போய் இருக்கணும்? கண்டிப்பாக அப்படி இருந்திருக்க மாட்டாள்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தான் தோணுது. நான் தான் அவசரப்பட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இவன் வேற இப்படி ஒரு நோட்டீஸை தந்துட்டு போயிருக்கான் கையில். இதை எப்படி நான் பூமாரி வீட்டுக்கு அனுப்ப முடியும்? சத்தியமாக என்னால் முடியாது அனுப்ப. அவன் மேலே உண்மையிலே என்ன தப்பு இருக்குது ரைட் இருக்குன்ட்டு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு அவளை நான் கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். அவள் பொய்யே சொல்லாதவளாக இருந்தோம்னா அவள் கண்டிப்பாக அவள் தான் என் வீட்டு மருமக. அவள் அதே மாதிரி பொய் சொல்லியிருந்தா இந்த நோட்டீஸ் கண்டிப்பாக அவள் கைக்கு வந்து சேரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவள் உண்மையிலே பொய் சொல்லாதவன்கிறத நான் எப்படி நிரூபிக்க முடியும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது? இந்த சம்பந்தத்தை கொண்டு வந்தவன் யாரு? அவனை முதல்ல பிடிப்போம். அப்போ தான் தெரியும் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னுட்டு. இல்லைனா பூமாரி அம்மா கிட்டே நேராக கேட்டுருவோமா? இல்லை, அவங்க அம்மா கிட்ட தான் பேசணும்னு நினைக்க. அடுத்தவங்க கிட்ட பேசுகிறத விட அவங்க அம்மா விட்டே பேசலாம். அவங்க அம்மா வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். பூமாரி வீட்டில் எப்படினாலும் உண்மையை சொல்லியிருக்க மாட்டா. அவங்க அம்மா கிட்ட நம்ம பேசி பார்ப்போம். அவங்க வாயிலிருந்து அவள் படிக்காதவ படித்தவ அப்படிங்கிற உண்மை ஏதாவது வரட்டும். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் இந்த விஷயத்தில் யார் பொய் சொல்லியிருக்கான்ட்டு. பூமாரி ஃபேமிலிக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கார்த்திக்கிட்ட கண்டிப்பாக நான் பேசுவேன். அவள் தான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரணுன்ட்டு. அதே சமயம் பூமாரி வீட்டில் பொய் தான் சொல்லியிருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சுது. பூமாரி தான் பொய் சொல்லியிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அவ்வளோதான், அவள் அந்த வீட்டில் இருக்கிறதா அவளோட கதி. பூமாரி அம்மாவுக்கு இப்போவே ஃபோன் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கலாட்டா காட்டோட புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.